இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக முற்றுமுழுதாக முடங்கி போயிருக்கிறது. எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் இல்லாத காரணத்தினால் குறிப்பாக மோடி அரசு தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதும், துணை ராணுவ படை உள்ள கொண்டு வந்து சிஎஸ்எஃப் போன்றவர்களை உள்ள குவிச்சு எதிர்க்கட்சிகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறதுங்கிறது தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறது. இந்த பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளை சமாளிக்க முடியாமல், அதாவது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போன ஜக்தீப் தன்கரை கோட் பண்ணி தன்கரே இப்படி சொல்லியிருக்கிறாரே, நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று எதிர்க்கட்சிகள் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு சூழல். இது எந்த அளவுக்கு முத்தி போச்சு அப்படின்னா, பாஜக சார்பில் அன்றைக்கு அவையில் இருக்கக்கூடிய அவையினுடைய தலைவர் நேருஜி சொல்லியிருக்காரு, இப்படி நீங்க ஒழுங்கா நடத்துக்கங்கன்னு காங்கிரஸை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை முற்றி போயிருக்கிறது. என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளிடையே எஸ்ஐஆர் தொடர்பான மோதல், இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவுடைய நாடாளுமன்றம் நீங்கள் டெல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பக்கம் தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையத்தை, இந்திய தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பக்கமும் எஸ்ஐஆர் என்பது தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அப்படியே போனீங்கன்னா உச்சநீதிமன்றத்திலும் அதில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெரிய மோசமான வேலைகளை செய்திருக்கிறதுன்னு பட்டியலிட்டிருக்கிறார் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள். நம்ம முதல்ல நாடாளுமன்றத்தை முடிச்சுட்டு உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயத்துக்கு வரலாம். நாடாளுமன்றத்தில் நேரடியான கேள்வி, எஸ்ஐஆர் தொடர்பான விவாதத்தை உடனடியாக நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும், இந்த பக்கம் திரு ஓம் பிர்லா அவர்கள், இந்த பக்கம் குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, திரு ஹரிவன்ஷ் அவர்கள் தான் அங்கே சபை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஓம் பிர்லா அவர்களால் சமாளிக்கவே முடியல. எதிர்க்கட்சிகளுடைய குரல் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக இருக்கிறது. நாடாளுமன்றம் வருவார்கள், அமளி, ஒத்திவைப்பு 2 மணி வரைக்கும், திரும்ப 2 மணிக்கு வருவாங்க, ஒத்திவைப்பு, நாளை கூடுவோம். இப்படியாக இது மூன்றாவது வாரத்தை எட்டி இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, ரிட்டையர் ஆனாலும், அதாவது ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் நம்மளை இந்த மனுஷன் பாடாப்படுத்துகிறாருங்கிற நிலைக்கு எதிர்க்கட்சிகள் பாஜக வந்திருக்கிறது. நம்ம செய்தியை பார்ப்போம். பிரிண்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. காங்கிரஸ் கோர்ட்ஸ் ஜக்தீப் தன்கர் டு கவுண்டர் சென்டர் சப்ஜெக்ஷன் டு டிஸ்கஷன் ஆன் ஷேர் இன் பார்லிமெண்ட். எவ்வளோ முக்கியமானது பாருங்க. ஜக்தீப் தன்கர் சொன்னதை மேற்கோள் காட்டி, நீங்கள் அவருக்கு அடுத்த நிலையில் தானே இருந்தீங்க, இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்களவை தலைவர் பொறுப்பில் தான் அவர் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி பாஸாக இருந்தவர் அல்லது இந்த அவையினுடைய தலைவராக இருந்தவர் சொன்னதை கேட்க மாட்டீங்களா என்று கவுண்டர் கொடுத்திருக்கிறார்கள். நேரடியாக பிஜேபி ஏன் எஸ்ஐஆரை தொடர்பாக விவாதிக்க மறுக்கிறதுங்கிறது கேள்வி. அதற்கு பாஜக தரப்பில் பிரதமர் மோடி வர்றதே பெரிய விஷயம். பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலே அது பிரேக்கிங் நியூஸாக போடக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். அந்த பக்கம் அமித்ஷா அவர்கள் விவாதத்துக்கு வந்தார், ரெகுலராக வராறாங்கிற கேள்வி. அவையினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அல்லது மோடி தான், பட் அவர் இல்லாமல் அடுத்து அங்கே இருக்கிறவங்க பார்லிமெண்ட்ரி விவகாரத்துறை அமைச்சரோ, கிரண் ரிஜிஜுவோ, இல்லை மற்றவர்களோ, ராஜ்நாத் சிங் போன்ற சீனியர்ஸோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க லோக்சபாவில் பேசணும். ராஜ்யசபாவில் லீடர் ஆஃப் த ஹவுஸாக இதுக்கு முன்பாக இருந்தவர் பியூஷ் கோயல், இப்போ திரு ஜேபி நட்டா அமைச்சர். அப்போ இவங்க பதில் சொல்லணும். கேள்வி விவாதம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியது எதிர்க்கட்சியாக இருக்கும். ஆப்வியஸாக இங்கே கார்கே அவர்களோ, இங்கே ராகுல் காந்தி அவர்களோ விவாதம் நடக்கிற அன்னைக்கு அவங்க ஆப்வியஸாக இருந்துருவாங்கங்கிறது இருக்குது. ராஜ்யசபா தொடர்ந்து விவாதங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஷேர் விவகாரத்தை இவங்க 2 வாரமாக பண்ணதுனால கடந்த வாரத்திலிருந்து ஒரு திடீர் மாற்றத்தை ராஜ்யசபா செய்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், துணை இராணுவ படையை கொண்டு வந்து ராஜ்யசபாவில் உறுப்பினர்கள், அந்த மைய மண்டபத்தில் நடுவில் இந்த வெல் போன்ற அமைப்பு இருக்கும், ஒரு பள்ளமான இடம், எல்லோரும் அங்கே போய் தான் போராட்டம், முழக்கம் எழுப்புறது, போர்டை கொண்டு போகிறது, இதெல்லாம் அங்கே செய்வாங்க. அந்த இடத்துல துணை இராணுவ படையினரை உள்ளே கூப்பிட்டு வந்து, வழக்கமாக அவை காவலர்கள் அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கான அந்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது தனியாக இருக்கும், அவங்க அப்புறப்படுத்துறதுங்கிறது நடக்கும். இப்போ நீங்கள் துணை இராணுவ படையே உள்ளே இறக்கி போராட வருகிறவர்களை அச்சுறுத்துவது, அவங்க எங்ககிட்ட சரியான முறையில் நடந்துக்கிறது இல்லை, ரொம்ப அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது எங்கள் மீதான கொடுமையான அவங்க விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள், நீங்கள் ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கமல்ஹாசன் போன நேரம்லாம் நம்ம சொல்ல முடியாது. கமல்ஹாசன் போன நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை போன்ற புதிய ஆட்களுக்கு அது புதுசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் போகிறாரு, பழைய ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கே அப்படியான சூழல் அவங்க எதிர்க்கட்சிகள் நீங்கள் வைக்கக்கூடியது. இதை நீங்கள் எப்படி அலோவ் பண்ண முடியும்? நாடாளுமன்றத்தில் நீங்கள் மக்கள் உறுப்பினர்களை, எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இப்படி நீங்கள் ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது, கூடாது அப்படின்னு திரு கார்கே அவர்கள் நேரடியாக சபையினுடைய தற்போதைய தலைவருக்கும் முன்னாடியே கடிதம் எழுதினார். இதுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ எஸ்ஐஆருக்கு விவாதிங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது,
அதனால் நம்ம பேசக்கூடாது என்று அவர்கள் பேசுகிறார்கள். நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம். இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது, அது சப்ஜூடிஸ் என்று சொன்னால் 2G விவகாரம் காங்கிரஸ் ஆட்சியில் வெடிச்சதில்ல, காங்கிரஸினுடைய UPA 2 கவர்மெண்ட்டில். அன்றைக்கி நாடாளுமன்றத்துக்குள்ளே 2G கேஸ் கோர்ட்டில் இருக்குங்க, நாங்கள் பேச மாட்டோம், இது சப்ஜூடிஸ் என்று சொல்லி பாஜக அன்றைக்கு அமைதியாக இருந்ததா? நாடாளுமன்றத்தில் அவங்க வாயவே திறக்கலையா? திரு அருண்ஜேட்லி அவர்களோ அல்லது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களோ, 2 தலைவர்களும் இப்போது மறைந்து விட்டார்கள். ஆனால் அவங்க அன்னைக்கு மக்களவை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தார்கள். அருண்ஜேட்லி அவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும். அவங்க உள்ளுக்குள்ள ஐயோ 2G வேண்டாங்க, கவர்மெண்ட்டு பாவம், கோர்ட்டில் மேட்டர் இருக்குது, நாங்கள் பேச மாட்டோம், நீங்கள் விட்டுற அளவுக்கு அவ்வளவு மகோன்னதமானவங்களா? இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. 2G ஆச்சும் அரசின் மீதான குற்றச்சாட்டு. இங்கே SIRங்கிறது பிஜேபி மீதான குற்றச்சாட்டு அல்ல, தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டை பேசணும்னா பிஜேபிக்கு ஏன் பயம் வருகிறது, பாஜக ஏன் அஞ்சுகிறது? அப்போ பாஜக தான் முழுக்க முழுக்க SIRஐ நடத்த சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவுகளை கொடுத்து செய்திருக்கிறதா என்கிற கேள்வி இப்போது பாஜகவை நோக்கி, ஆளும் மோடி அரசை நோக்கி நாம் வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் எங்கே கனெக்ட் பண்ணோன்னா, அமித்ஷா அவர்களுடைய உள்துறையில் அவருக்கு கீழே செயலாளராக இருந்த ஞானேஷ்குமார் அவர்கள் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக இன்றைக்கு இருக்கிறார் என்கிற புள்ளியை நம்ம அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை. இதுக்கு தான் கார்கே அவர்கள் எழுந்து என்ன சொல்லி இருக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் இப்போ ஹரிவன்ஷ் அவர்கள் முடியாதுங்கிறார் இல்லையா, ஹரிவன்ஷுக்கு இந்த பக்கம் எழுதி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இது ரொம்ப தெளிவாக ஏற்கனவே நாடாளுமன்ற நம்முடைய மாநிலங்களவையில் பேசப்பட்டுருச்சு. என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு சப்ஜுடிஸ் மேட்டர் அப்படின்னும் போது அதையும் சேர்த்து கார்கே கோட் பண்ணுறாரு. 2023 ஜக்தீப் தன்கர் அவர்கள் இதை தெளிவாக சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த பாசிட்டிவ் லைட்ஸ் இருக்கிறது. 2023 ஜூலை 21 ராஜ்யசபாவில் TRS MP நம்முடைய KC சந்திரசேகர் ராவ் இருக்கார் இல்லையா, அவருடைய MP கேசவராவ் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை அன்றைக்கி விவாதிக்க எடுக்கிறாங்க. அவர் குறிப்பிடுகிறார், ஒரு சப்ஜுடிஸ் மேட்டரை நம்ம எடுத்து விவாதிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, தன்கர் என்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருந்த, மேனால் ஹரியானான்னு நினைக்கிறேன், ஹரியானாவினுடைய பார் கவுன்சில் தலைவராக இருந்த, தேர்ந்த சட்ட அறிவு கொண்ட தலைவராகவும் இருந்த, மாநிலங்களவை தலைவராகவும் இருந்த ஜக்தீப் தன்கர் அவர்கள், அவர் ஜுடிஷியரியோட தெரிஞ்சே மோதுவார். அதுக்கு நோக்கம் இருந்தது, அவருடைய வேறு விஷயங்கள் இருந்ததுங்கிறது தனி. ஆனால் அன்றைக்கி அவர் குறிப்பிடும்போது அந்த மாதிரி ராஜ்யசபாவுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதற்காக அதை விவாதிக்கக்கூடாது என்று சொல்ல முடியாது. ராஜ்யசபாவுக்கு அதுக்கான பவர் இருக்குது, வி கேன் டிபேட் என்று சொல்லி அதை அனுமதித்தார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. எப்படி அவர் கேட்குறாரு அப்படின்னா, if a court takes up the issue which the house is discussing, do we allow it? அவர் கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் கேட்குறாரு. அவருக்கு சொல்லும்போது நம்ம விவாதிக்கிறத கோர்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறார். தன்கர் சொல்லும்போது சப்ஜுடிஸ்ங்கிறது டோட்டலி மிஸ்கன்சீவ்டாக இருக்குது. ஆர்டிகல் 121 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, நோ டிஸ்கஷன் ஷால் டேக் பிளேஸ் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காண்டக்ட் ஆஃப் எனி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் த ஹை கோர்ட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் எக்ஸப்ட் அப்பான் மோஷன் ஃபார் பிரசன்டிங் அன் அட்ரஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் praying for the removal of the judge was the only restriction the house need to follow. சட்டத்தை தெளிவாக ஆர்டிகல் 121 ஜக்தீப் தன்கர் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்தனால கோட் பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, நீதிபதிகளுடைய நடத்தை, உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் நடத்தையை குறித்து நாம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்க முடியாது. ஆனால் அவங்களையும் எடுக்கலாம். எப்போ அப்படின்னா, அவர்களுடைய பதவியை பறிக்கணும், இம்பீச்மெண்ட் மோஷனை நாங்கள் கொண்டு வரோம் என்று இம்பீச்மெண்ட் மோஷன் வரும்போது அந்த மோஷன் மேலே நீங்கள் விவாதித்து பேச முடியும். அதை தவிர மற்ற நேரங்களில் நீதிபதிகள் குறித்தான நீதிபதிகளுடைய தனித்தப்பட்ட நீதிபதிகள் குறித்தான கருத்து, நடவடிக்கை, உள்நோக்கம் இதெல்லாம் பேச வேண்டாம் என்பது தான் இருக்கிற ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன்னு ஜக்தீப் தன்கர் அவர்கள் ஆர்டிகல் 121 கோட் பண்ணி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு கார்கே கொண்டு வருகிறார். உள்ளபடியே பாஜக தலைவலியோடு தான் பார்க்கும். இவர் கடைசி பதவியினுடைய அந்த கடைசி காலங்களில் தலைவலியாக இருந்தாருன்னு அவரை எப்படியோ ராஜினாமா பண்ண வச்சு அனுப்புனா, அவர் பேசி வச்சுட்டு போனதை எடுத்துகிட்டு இப்படி இவங்க தொல்லை பண்ணுறாங்களே அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக உள்ளபடியே பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அடுத்த கட்டம் பாருங்கள், நேருவை பிஜேபியை சார்ந்தவர்கள் கோட் பண்ணுறாங்க. நட்டாவோ அங்கே மாநிலங்களவையினுடைய தலைவராக இப்போதைக்கு
ஆக்டிங் செயல் தலைவர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். துணை டெப்டி சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா அவர் ஹரிவன்ஷ் அவர்கள் கோட் பண்ணுறாரு, நேருவை கோட் பண்ணுறாரு. எங்கே போயிருக்காங்க பாருங்க. 1958 நேரு சொல்கிறாராம், நாடாளுமன்றத்தில் நம்ம நடந்துக்கும் போது எப்படி நடந்துக்கிறோங்கிறது இந்த நாடே பார்த்து கொண்டு இருக்கிறது, லட்சக்கணக்கான மக்களுக்கு அது போய் சேரும், நம்ம ஒரு உதாரணத்தை செட் பண்ணணும்னு நேரு சொல்கிறாராம். இதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராடும் போது அவையினுடைய தலைவராக இப்போது இருக்கக்கூடிய ஹரிவன்ஷ் அவர்கள் சத்தம் போட்டு வாசிக்கிறார். நேரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்னு. பதிலுக்கு இவங்க சும்மா இருப்பாங்களா? உங்கள் தலைவர்கள் சமீபத்தில் மோடி அமைச்சரவையில் இருந்து காலமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க பதிலுக்கு குறிப்பிடுகிறார்கள். என்னென்னா, இந்த UPA 1-2 மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் பெரிய பெரிய அளவுக்கு அவங்க சண்டை போட்டாங்க, தகராறுனா ஜனநாயக ரீதியாக உள்ள அமளி பண்ணுறதுங்கிறது தான். அதை அவங்க செஞ்சபோது அப்போ கேட்குறாங்க, இதே மாதிரியான கேள்விகள் வரும்போது அவர்கள் சொன்னது, எங்களுடைய நாடாளுமன்றத்துக்கு உள்ளான போராட்ட வடிவம் என்பதும் டெமோக்ரஸியில் ஒரு அங்கம் தான், அது ஜனநாயகத்தில் ஒரு பங்காக இருக்கிறது, நாங்கள் போராட பொழுது எங்களினுடைய எங்கள் உரிமை போராட்டம் இதுன்னு பாஜக தலைவர் தான் சொன்னாங்க. அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்களா என்று இவர்கள் பதிலுக்கு பேச இப்படியாக நாடாளுமன்றம் 3வது வாரமான பெரும் அமளியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கிடையில் உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள், இந்த வார கடைசிக்குள்ளே தேர்தல் ஆணையத்திற்கு கெடு கொடுத்துருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு மிக மோசமான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த 65 லட்சம் பேர் நீக்கிறாங்க, நம்மளாம் செய்திகளில் பார்க்குறோம். இந்த 65 லட்சம் பேர் யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் ஆணையம் டேட்டாவை வெளியில் போடலை. என்னது 65 லட்சம் பேர் யாருடைய வாக்குரிமையெல்லாம் பறிச்சோம்னு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலை. நீங்கள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணால் தானே அவங்கெல்லாம் என் பேரை நீக்கினது தப்புன்ட்டு இந்த ஆவணங்கள் இருக்குன்னு கொண்டு வருவாங்க. லிஸ்ட்டை நீக்கலை, அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்கல. எப்படி இதை நீங்கள் அலோவ் பண்ண முடியும்? அப்படின்ட்டு பேர் நீக்கப்பட்டதே அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்க எப்படி அதை எதிர்த்து, இப்போ அடுத்த ஒரு மாதம் எதுக்குன்னா, என்னுடைய பெயரை நீக்கினதில் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், டாக்குமெண்ட் இருக்குது, திரும்ப சேர்க்கணும்னு அப்பீலுக்கு தான் இந்த ஒரு மாதம். ஆனால் ஒரு வாரம் ஆக போகிறது. இப்போ வரைக்கும் யாரெல்லாம் நீக்கினாங்கன்னு அவங்க லிஸ்ட்டே போடலைன்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரான வர்த்தனமான ஜனநாயக படுகொலைங்கிற இடத்துக்கு தான் நகர்கிறது. இதை ஏடிஆரின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் கொண்டு போகிறாங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் சீனியர் டெசிக்னேட் இல்லை. பிரசாந்த் பூஷன் அவர்கள் கொண்டு போகும்போது 3 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பியான் மற்றும் ஜஸ்டிஸ் என் கோட்டீஸ்வர் சிங் ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வுக்கு போகும்போது 65 லட்சம் வாக்காளர்களை என்ன அடிப்படையில் எப்படிலாம் நிற்கினீங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் நேரடியாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட கடமையாக, SOPயாக, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இருக்கிறது. அது உங்களுக்கான விதி. நீங்கள் உடனடியாக அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மொத்த லிஸ்ட்டையும் நீங்கள் வெளியிடாமலாம் உங்களால் அந்த ப்ரொசீஜரை செய்ய முடியாது அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இது ஃபைனல் லிஸ்ட் இல்லை, ப்ரிலிமினரி லிஸ்ட்டு தான் இருந்தாலும் கூட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் இது நடந்திருக்கிறது. ப்ரொசீஜரலாகவே நிறைய லேப்ஸ் இருக்குது. எனவே இதை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கிறோம்னு ஒரு இன்டர்மிட்டன்ட் அப்ளிகேஷன் அவங்க ஒரு இடையீட்டு மனுவையும் இது தொடர்பாக போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் ரிப்ளையில் ஏன் கொடுக்கல? தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர்கள் அங்கே பேசக்கூடிய இதெல்லாம் கேட்டுட்டு பிரசாந்த் பூஷன் அவர்கள் இதை நேரடியாக கோர்ட்டுக்கு உங்களால் ரிப்ளையில் கொடுக்க முடியுமா? நீங்கள் கோர்ட்டில் தெரிவிக்காமல் கேள்வி கேட்டால் வெளியில் தெரிவிக்கிறதும் ப்ரெஸ் ரிலீஸில் ஒன்று கொடுக்குறதும் அது விஷயம் இல்லை. நீதிமன்றத்துக்கு நீங்கள் ஆன் ரெக்கார்டில் கொடுங்க. அப்போ தான் அதில் சரி தப்புங்கிறத வச்சு நாங்கள் உங்களை இங்கே டீல் பண்ண முடியும் என்பதாக பிரசாந்த் பூஷன் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 12 இந்த கம்ப்ளீட் எக்ஸசைஸ் தொடர்பான விஷயங்கள், இந்த டிராஃப்ட்டு, அதனுடைய அடுத்த கட்டங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவாதத்திற்கு இடுவதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி டெல்லி இதுக்கு அடுத்தது தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பேரணிக்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது முற்றுகை பேரணியாக என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நாளில் தெரிய வரும். இந்த வார கடைசிக்குள்ளே அதுக்கான முடிவுகள் அது ஒரு வடிவத்துக்கு வரும். அதனுடைய அடுத்த கட்ட நீட்சி இருக்கிறது. எப்படி ஆனாலும் சரி, நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல அஞ்சக்கூடிய இடத்திற்கு பாஜக சேர்ந்திருக்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. யாரை காப்பாற்ற அல்லது தங்களுடைய எந்த விஷயங்கள் தெரியக்கூடாது என்பதற்காக நாடாளுமன்றத்தை முடக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியும் இருக்கிறது. அதனுடைய அப்டேட்ஸ் அது ஃபர்தராக எப்படி போகுதுங்கிறத பொறுத்து நம்ம அதனுடைய விஷயங்களை விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.